வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அளவைகளில் பயிற்சி 2.2ல் 3வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 1வது கணக்கும் 2வது கணக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்டில் இருக்குது, போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். கீழ்கண்டவற்றை மாற்றுக. 20 நிமிடங்களை வினாடிக்கு 20 நிமிடங்களை வினாடிக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ 20 நிமிடங்கள் ஈக்குவல் டு 20 நிமிடம் ஈக்குவல் டு நமக்கு ஒரு நிமிடம்னா வினாடிக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நிமிடம் ஈக்குவல் டு எவ்வளவு வரும்? 60 வினாடிகள். ஒரு நிமிடம் ஈக்குவல் டு 60 வினாடிகள் நமக்கு தெரியும். அப்போ இந்த 60ஆல் கொண்டு இந்த 20 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 20 × 60 20 × 60 வினாடி. ஏன்னா வினாடிக்கு தான் மாற்ற போகிறோம், அதனால் செகண்ட்ஸில் மாற்ற போகிறனால அது. இப்போ இதையும் பெருக்கணும்னா எவ்வளோ வரும்? 1200 வினாடி. ஃபஸ்ட்டு கணக்கு அவ்வளோதான். அடுத்து 2வது கணக்கு பார்ப்போம். 2 5 மணி 35 நிமிடங்கள் 40 வினாடிகளை முழுவதுமாக வினாடியாக்கு. 5 மணி 35 நிமிடங்கள் 40 வினாடிகளை முழுவதுமாக வினாடியாக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 5 மணிக்கு நம்ம அதை வினாடியாக மாற்றிக்குவோம், செகண்ட்ஸில் மாற்றிக்குவோம். 5 மணி 5 மணி ஈக்குவல் டு நமக்கு ஒரு நிமிடங்கிறது, ஒரு மணிங்கிறது எவ்வளோ வரும்? 60 நிமிடங்கள். ஒரு மணிங்கிறது 60 நிமிடங்கள். அதே இது ஒரு நிமிடங்கிறது எவ்வளவு வரும்? ஒரு நிமிடம் ஈக்குவல் டு 60 வினாடிகள். 60 வினாடி. இப்போ இந்த ரெண்டும் தான் வினாடிக்கு தானே மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ 60 நிமிடமும் 60 வினாடியும் நம்ம கொண்டு அந்த 5ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 5 மணிக்கு வினாடியாக மாற்றிடலாம். அப்போ 5 × 60 நிமிடங்கள் × 60 வினாடிகள். இது எப்படி வினாடிக்கு தானே மாற்ற போகிறோம், அதனால் வினாடி ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் 60 பெருக்கணும்னா வச்சுக்க 3600 வரும். 3600 வினாடி. அப்போ 5 × 3600 வினாடியை பெருக்கணும்னா எவ்வளோ கிடைக்கும்னா 18,000. 18,000 வினாடிகள். 18,000 5 மணிக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கு 18,000 வினாடி கிடச்சிருக்கு. அடுத்து 35 நிமிடங்கள். 35 நிமிடத்தை நம்ம இப்போ வினாடியாக மாற்ற போகிறோம். அதுக்கு என்னென்னா 35 × 60 வினாடி. 35 × 60 வினாடி. இப்போ 35யும் 60யும் பெருக்க போகிறோம். நம்ம பெருக்கணும்னா 2100. ரெண்டையும் பெருக்கணும்னா 2100 வினாடி. இப்போ 35 நிமிடத்துக்கும் போட்டாச்சு. அடுத்து 40 வினாடிகள். அதை அப்படியே வச்சுக்க வேண்டியதான். 40 வினாடிகள். 40 வினாடி ஈக்குவல் டு 40 வினாடி. அது அப்படியே தான் இருக்கும், மாற்ற தேவையில்லை. நம்ம வினாடிக்கு தான் மாற்ற போகிறோம். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கூட்டினோம்னா நமக்கு வினாடிக்கு மாற்றிடலாம். 5 மணி 35 நிமிடங்களை வினாடிக்கு மாற்றிடலாம். அப்போ 18,000 வினாடி ப்ளஸ் 2100 வினாடி ப்ளஸ் 40 வினாடி. 40 வினாடி. இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம்னா நம்ம மொத்த வினாடி எவ்வளவு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம், மொத்த செகண்ட் எவ்வளோதுன்னு. இப்போ 18,000 அடுத்து 2100 அடுத்து 40. இப்போ இது 0 4 1 8 2 10க்கு 0 மேலே 1 2 20,140 வினாடி. எவ்வளவு? 20,140 வினாடிகள். 2வது கொஷினுக்கு இதுதான் ஆன்சரு. அடுத்து 3வது கொஷின்.
3 அரை மணியினை நிமிடமாக மாற்று. 3 அரை மணியினை நிமிடமாக மாற்று. இப்போ 3 மணி அரை மணின்னு கொடுத்துருக்காங்க. 3 மணி 1/2ங்கிறது அரை மணி. 1/2ங்கிறது அரை மணி. அதை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். அரை மணி ஈக்குவல் டு 3 மணியை நம்ம நிமிடமாக மாற்றணும். ஃபஸ்ட்டு 3 மணியை நிமிடமாக மாற்றணும். அப்போ 1 மணி ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 60 நிமிடங்கள். 1 மணி 60 நிமிடங்கள் நம்ம நிமிடமாக தான் மாற்ற போகிறோம். அப்போ 3 × 60 நிமிடங்கள். 3 × 60 நிமிடம் ப்ளஸ் 1/2 × 60 நிமிடம் × 60 நிமிடம். இந்த 2ஆல் 60 அடித்தோம்னா 2 6 30 நிமிடம் வந்துடும். அப்போ 180 சாரி ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டேன். 180 ப்ளஸ் 180 நிமிடம் ப்ளஸ் 30 நிமிடம். 30 நிமிடம். இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னா 210 நிமிடம். 210 நிமிடம். அடுத்து 4வது கொஷினு. 580 நிமிடங்களை மணிக்கு மாற்று. 580 நிமிடங்களை மணிக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. 580 நிமிடம் ஈக்குவல் டு, அப்போ 1 நிமிடம் ஈக்குவல் டு, 1 நிமிடத்தை மணிக்கு மாற்றணும்னா எப்படி பண்ணணும்? 1/60 மணி அப்படின்னு சொல்லலாம். 1 நிமிடத்தை 1/60 மணின்னு சொல்லலாம். அப்போ 580 இருக்கா, அது இன்ட்டு 1/60. 580 இன்ட்டு 1/60 மணி. 1/60 மணி ஈக்குவல் டு 580/60. 60 மணி. இப்போ இந்த 0வும் 0வும் கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது 1 6 9 54. எத்தனை 6 54? 9 6 54. 9 6 54 ஈக்குவல் டு 9 மணி நேரம். அப்போ இது மணிக்கு மாற்றியாச்சு. 9 மணின்னு கிடச்சிருக்கு 4வது கொஷினுக்கு. 9 மணி. அடுத்து மீதி இந்த இதில் இருக்குல்ல 4, அதான் 4/6ன்னு போட்டிருக்கோம். அடுத்து அந்த 60 இருக்கா, அதை அப்படியே மல்டிபிளில் கொண்டு நிமிடம். 60 நிமிடம். இப்போ இந்த 6ஆல் அதை அடித்தோம்னா எவ்வளோ என்ன கிடைக்கும்? 10. அப்போ 9 மணி 40 நிமிடம். 9 மணி 40 நிமிடம். அவ்வளோதான் அந்த கணக்கு. அடுத்து 5வது கணக்கு. 5 25,200 வினாடிகளை மணிக்கு மாற்று. 25,200 வினாடியை நம்ம மணிக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ 1 நிமிடம் ஈக்குவல் டு 1/60. 1 நிமிடம் ஈக்குவல் டு 1/60 மணி. இப்போ 1 வினாடி ஈக்குவல் டு, வினாடியை நிமிஷமாக மாற்றணும்னா 1/60 நிமிடம். 1/60 நிமிடம். இப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் அதோட 25,200 வினாடியோட மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு இந்த இதுக்குள்ளே ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 25,200 இன்ட்டு 25,200 இன்ட்டு 1/60 இன்ட்டு 1/60. 1/60 இன்ட்டு 1/60 வினாடி ஈக்குவல் டு 25,200
பை இந்த 60 பெருக்கணும்னா எவ்வளவு 36,600 66 வரும். அப்போ 3600. இங்கே வந்து சாரி வினாடி வராது, மணி வரும். அப்போ இந்த இடத்துலையும் வந்து மணிக்கு தான் மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம வந்து மணி தான் எழுதணும். 00 எல்லாம் கேன்சல் ஆயிரும். மீதி எவ்வளோ இருக்குது? 36 இருக்குது, 252 இருக்குது. 252 36ஆல் அடித்தோம்னா 7 36 252. அப்போ 7 மணி தான் 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர். இந்த கணக்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன்